வணக்கம். போன வருஷம் அக்டோபர் மாதமே மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் பண்ணப்பட்ட படம் இந்த அங்கமாள். தென் நியூயார்க் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் அவார்ட்ஸும் வின் பண்ணியிருக்கு. ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்டு படம் அப்போது ஸ்லோவாக போகுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம். இயக்குனர் விபின் ராதாகிருஷ்ணன் இந்த படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் ஸ்டடியாக தான் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது எழுத்தாளர் பெருமாள் முருகன் எழுதின கோடி துணி அப்படிங்கிற கதையை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்டிருக்கிற படம். அதுக்கான கிரெடிட்ஸையும் ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த விமர்சனத்தை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கம்மாள் 90s காலகட்டத்தில் நடக்கிற கதை. ஒரு சின்ன கிராமம், சிங்கிள் மதரான அங்கம்மாள் மை லைஃப் மை ரூல்ஸ்னு வாழற ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. முதல் பையன் சுடலை, அவருடைய வைஃப், அவங்களுடைய பொண்ணு பெரிய நாயகி, எல்லாரும் அங்கம்மாள் கூட ஒரே வீட்டில் இருக்காங்க. ரெண்டாவது பையன் பவளம் ஒரு டாக்டர். அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மாவை பையன் விட்டு போகிற கதை இல்லை இது. அதே மாதிரி அந்த லவ்னாலையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெண்டு வீட்லையுமே சம்மதம் சொல்லிடுறாங்க. பிரச்சனை அங்கம்மாளுடைய ட்ரெஸ்னால வருது. பையன் பவளத்துக்கு அம்மா ப்ளவுஸ் போட்டுக்கணும் அப்படின்னு ஆசை. ஏன்னா பொண்ணு வீட்டுக்காரங்க சிட்டியில் பெரிய பணக்காரங்க. அவங்க கிராமத்தில் இவங்க வீட்டுக்கு பார்க்க வரும்போது அவங்களுடைய பார்வையில் இவங்க டீசெண்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு பவளம். இங்கே ஆரம்பிக்குது இந்த கதையுடைய கான்ஃப்ளிக்ட். யார் சொல்லியுமே கேட்காத அங்கம்மாள் தன் பையனுக்காக தன்னை மாற்றிக்கிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படம். டைட்டில் கேரக்டர் எழுதப்பட்ட போர்ட்ரே பண்ணப்பட்ட விதம் தான் இந்த படத்தை ரொம்ப சுவாரஸ்யமாக மாற்றுது. செம்ம டஃப்பான வரிக்கு வரி கெட்ட வார்த்தை பேசி எப்போ வேணால் சண்டை போடுவாங்க போல இருக்கே நினைக்க வைக்கிற ஒரு கேரக்டர். ஆனால் தன்னுடைய பேத்திக்கிட்ட ரொம்ப சாஃப்டாக அன்பாக தான் நடந்துக்கிறாங்க. தான் முதல் பையன்கிட்ட சரியாக பேசாமல் மருமக கிட்ட ஃபிசிக்கலாகவும் வேர்பலாகவும் அபியூசிவாக நடந்துக்கிற அதே நேரத்தில் ரெண்டாவது பையனை ரொம்ப செல்லமாக பார்க்குறாங்க. டாக்டர் ஆகிட்டான், நல்ல சம்மந்தம் பிடிச்சிட்டான் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கிறாங்க. ஸோ பல பேர் வீடுகளில் பார்க்கக்கூடிய இந்த 50-60 வயசு கடந்த கேரக்டர்ஸோடைய ரெப்ரசன்டேஷனாக தான் அங்கம்மாள் இருக்காங்க. அவங்க பண்ணுறது எல்லாம் சரி கிடையாது. அதே நேரத்தில் மோசமான வெறுக்கக்கூடிய கேரக்டர்னா அதுவும் கிடையாது. 2 hours மட்டுமே ஓடுற கதை, ஒரு சீன் கூட தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே கதையை அடுத்தடுத்து நகர்த்துற காட்சிகள் தான். கேரக்டர் டைனமிக்ஸும் இந்த கதை இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. அங்கம்மாளுக்கும் அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்குமான வேவ்லென்த், ரெண்டு பசங்களுக்கும் இருக்கிற பாண்டிங், முதல் பையன் தான் அம்மாவை பார்க்குற விதம், பேத்தி தன்னுடைய பாட்டியை பார்க்குற விதம், இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற விதம், மாமியாரை கண்டாலே பயப்படுற மருமக, எப்படியாவது அவங்கள இந்த ஒரு விஷயத்தை பண்ண வச்சுட்டா அது பர்சனலாக தனக்கு ஒரு வின் அப்படின்னு அவங்க நினைக்கிற விதம், இப்படி ரொம்ப லைவ்லியான செட்டப்பில் தொய்வு இல்லாமல் இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு. பெர்ஃபார்மன்ஸஸ்லையும் சரி, நடக்கிற சம்பவங்களையும் சரி, மெலோட்ராமாவை அவாய்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் விபின். எல்லாமே ஒரு நேச்சுரலான சீம்லெஸ்ஸான ஃப்ளோவில் இருக்குது. அண்ட் பரணியோடைய கேரக்டர் உன்னால் முடியும் தம்பியில் கமல்ஹாசனுடைய அண்ணன் கேரக்டருக்கான ஹொமாஜா இருக்கலான்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சீன் கூட இருக்கு இந்த படத்தில். படம் பாருங்க, உங்களுக்கு புரியும். எப்படி அங்கம்மாள் அவங்க நேச்சரில் இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்களோ அப்படி தான் இந்த படத்துடைய எல்லா கேரக்டர்ஸுமே ட்ரீட் பண்ணப்பட்டிருக்கு. அம்மா மாறணும்னு நினைக்கிற பையனும் கெட்டவங்க கிடையாது, மாற மாட்டேன்னு நிற்கிற அம்மாவும் கெட்டவங்க கிடையாது. ஸோ எந்த டெபிக்ஷனுமே ஜட்மெண்டெல்லாம் தெரியாது. இந்த படத்துடைய கடைசி 1/2 மணி நேரம் ரொம்ப நல்லா எழுதப்பட்டிருந்தது. வீட்டில் பெருசாக பிரச்சனை வெடிக்கிற சீன், அதில் ஒவ்வொரு கேரக்டருடைய ரியாக்ஷன், வசனங்கள், சுடலை கேரக்டருடைய வருத்தம், எல்லாத்தையுமே மருமக தலையில் போடுற அங்கம்மாளுடைய மைண்ட் செட்டுன்னு எல்லாமே ரொம்ப யதார்த்தமாக இருந்தது பார்க்கும்போது. இதுக்கப்புறம் பவளம் அம்மா கிட்ட பேசுகிற மொமெண்ட் தான் ஆக்சுவலாக இந்த படத்துடைய கிளைமேக்ஸ். ஏன்னா நான் ஏன் நானாக இருக்கக்கூடாதுங்கிற அந்த கேள்விக்கும் பையனுடைய புரிதல் என்னங்கிறதுக்கும் அங்கம்மாளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆன்சர் கிடைக்குது. அது புரியும் போது கீதா கைலாசம் முகத்தில் ஒரு சிரிப்பு வரும் பாருங்க. பிரில்லியண்டான ஒரு நடிப்பது. தனி ஒருவன் படத்தில் தம்பிராமையா கேரக்டருக்கு அரவிந்த் சாமி ஒரு கதை சொல்லுவார். அதை சரியாக தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தம்பிராமையா ஒரு பதில் சொல்லிட்டு அரவிந்த் சாமி ரியாக்ஷனுக்காக வெயிட் பண்ணுவார் பாருங்க. அந்த மொமெண்ட் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸான கேரக்டரை கீதா கைலாசம் பிரில்லியண்டாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. கண்ணாடியில் முகம் பார்த்து ரெடி ஆகும் போதும், வேகமாக வண்டியை ஓட்டிட்டு போகும்போது, தன்னோட வேலையை பார்க்கும்போது அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் ஒரு வகையில் இருக்கும். ஒன்ஸ் அந்த ரவிக்கையை போட்டு பார்த்ததுமே அவங்க பாடி லாங்குவேஜ் மாறும். அதை டெரிஃபிக்காக கொண்டு வந்திருந்தாங்க. தன்னை சுற்றி எல்லாரோட பிஹேவியரும் மாறுது, தன்னை ட்ரீட் பண்ணுற விதம் மாறுதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ அழகாக கன்வே பண்ணியிருந்தாங்க. ஒரு சீனில் மூச்சு முட்டுதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அதுவும் பொண்ணு வீட்டிலேருந்து வந்து பார்த்து சாப்பிட்டு போகிற வரைக்கும் கீதா கைலாசமுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கண்ட்ரோல்டாக, தன்னுடைய கண் பார்வையில், பேசுகிற விதத்தில், கை கால் அசைவுகளில் அந்த மூச்சு முட்டுற ஃபீலிங்கை காட்டியிருப்பாங்க பாருங்கள். கண்டிப்பாக இது ஒரு அவார்ட் வர்த்தி பர்ஃபார்மன்ஸ். சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாருமே சாலிட். பரணியோடைய நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஆச்சரியமாகவே இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தார். ஆக்சுவலாக அப்யூசிவான டிஸ்ஃபங்க்ஷனலான ஃபேமிலியில் மாட்டிக்கிட்ட ஒரு மருமகளா தென்றல் ரகுநாதன் எம்பத்தட்டிக்கலான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சில காட்சிகளே வந்தாலும் முல்லை அரசியுடைய கேரக்டரும் நடிப்பும் ரொம்ப நல்லா இருந்தது. எப்படியாவது அம்மாவை ஒத்துக்க வைக்கணுங்கிற அந்த டெஸ்பிரேஷனையும், அவங்க பிஹேவியரை கரெக்ட் பண்ணுற காட்சிகளில் ஒரு எக்ஸைட்மெண்ட்டையும், சண்டை போடும்போது அந்த கண்ட்ரோல்டான கோபத்தையும் ரொம்ப அளவாக காட்டி ஸ்கோர் பண்ணியிருக்காரு சரண். சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் உள்ளிட்ட விஷயங்கள் பேசிக்காக நிறைவாக இருந்தது. முகமது மக்பூல் மன்சூருடைய பின்னணி இசை பர்ஃபெக்டாக படத்தோடைய அந்த மூட செட்டிங்கை கேப்சர் பண்ணியிருக்கு.
ஒரு பாட்டு வருது, அதுவும் பிஜிஎம் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டும் கேட்க நல்லா இருந்தது. அங்கம்மாள் கேரக்டருக்கு அந்த ஊர்லயே ஒரு க்ரஷ் இருக்குங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அந்த கேரக்டருடைய அவசியம் என்னங்கிறது இன்னும் ஸ்ட்ராங்கா கன்வே ஆயிருக்கலாம். அந்த ஆங்கிள் இன்னும் கூட ப்ராப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி தோணுச்சு. அண்ட் முதல்ல சொல்லப்படுற ஒரு கதைக்கான கனெக்டா படத்துடைய கிளைமேக்ஸ் ஒன்று வருதுங்கிறது நல்ல டச் தான். ஆனால் அந்த எண்டிங்கிறது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு ஃபீல் ஆகலை. அகைன் இந்த இடத்துலையும் உனக்காக நீ வேணுங்கிறத கொடுத்துட்டேன்னு சொல்கிறேன். அந்த தனி ஒருவன் கிளைமேக்ஸ் மாதிரி தான் இதுவும் ஃபீல் ஆச்சு. கவலைப்படாதீங்க, இது ஸ்பாய்லர் கிடையாது. மொத்தத்தில் இந்த அங்கம்மாள் ஒரு அழுத்தமான சிறுகதையை படித்த ஃபீலிங்கை தருது. ஓடிடி ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் தியேட்டர்ஸ்லேயே போய் பாருங்கள். படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற UA 16+ ரேட்டிங் சரி.